சின்ன பிள்ளைகள்லாம் தொட்டு தொட்டு பார்க்காங்க சுப்பிரமணி. சுப்பிரமணியம் நல்ல அழகா இருக்கு. சுப்பிரமணியம் முன்னுக்கு போய் கொண்டிருக்காரு வழிகாட்டி. நேற்றையில் இருந்தாலும் எனக்கு அந்த சுப்பிரமணியத்தின் பாசம் எப்படி என்று தெரியப்பட்டது. அதிசயமாக சுப்பிரமணிய சாமி வந்திருக்காரு. வணக்கம், நான் கொள்ளிங்க. இன்றைக்கு என்னென்னு சொன்னால், நான் சுப்பிரமணியை பார்க்க வந்திருக்கேன். சுப்பிரமணியன்னு சொல்லணுன்னே எல்லாரும் யோசிப்பாங்க என்னென்னு சொல்லி. இப்போ இப்போ இலங்கையில் பிரபலியமாக கொண்டிருக்கிற ஒரு பெயர், முருகண்ட பேர் தான் இந்த பெயர் சுப்பிரமணியன் சொல்கிறது. இப்போ கதிர்காமத்துக்கு போகிற அந்த பாத யாத்திரையோடு சேர்ந்து இந்த சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்கிற ஒரு செல்ல பிராணி தான் அவங்களோட சேர்ந்து போய் கொண்டிருக்கு. அதுதான் இப்போ ஒரு பேசுபொருளாகி கொண்டிருக்கு எல்லா இடமுமே. முல்லைத்தீவு முள்ளியவளிலிருந்து தான் அவங்க வராங்க, அந்த சுப்பிரமணியை கொண்டு வராங்க. அதோட இருந்து ஜாழ்ப்பாண செல்வ சந்நிதி அந்த கோயிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்த பாத யாத்திரையை. அவங்க இப்போ கதிர்காமத்துக்கு போய் கொண்டிருக்காங்க. இப்போ அவங்களோட பயணம் இப்போ காரதீவில் வந்திருக்கு. இப்போ காரதியில் வச்சு தான் நாங்களும் இதை பார்க்க வந்தாங்க. நான் போன அந்த நிமிஷத்துலேருந்து அவர் தூங்கி கொண்டிருந்த அந்த ஒரு செல்லப்பிராணி இப்போ அவங்க அரோகரான்ற கோஷத்தை போட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்த உடனே அதுவும் எழும்பி அவங்களோட போகிறது தான் அந்த பார்க்குற அடி அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வியர்ப்பை ஏற்படுத்தினது. இப்போ இந்த முறை அந்த கதிர்காம யாத்திரை என்று சொல்கிறது சுப்பிரமணி என்ற அந்த ஒரு செல்ல பிராணியை நோக்கி தான் எல்லாரோட கண்களும் பார்த்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போவோம். அப்போ இவர் இந்த பயணம் எப்படி இருக்குது அவங்களோடையும் பேசுவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எங்க இருந்து வந்து யாழ்ப்பாணம் எடுத்து வந்து நாங்க நிக்கிற இடம் சாய்ந்த மரத்தில் நிக்கிறோம். நான் சாய்ந்த மரத்துல இருந்து கார் இதுக்கு போடுறாங்க. இடத்துக்கு என்ன போவோம் சாமி. நாங்க காரடி பிள்ளையார் அங்க நிக்காங்களா? சாமி உள்ளுக்கா சாமி நிக்கிறீங்களா? கோயில்ல நிக்கிறீங்க. இந்த பால் சாப்பாடு அங்கயா வழிபடுறீங்க? என்ன சுப்பிரமணியம் அங்க நிக்கிறான். எத்தனை மணிக்கு வழிபடுவீங்க? சுப்பிரமணியம் ஓகே. அப்ப சரியா, எத்தனை மணிக்கு வலிக்கிறீங்க? வலிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு அரை மணி நேரம் வந்து பார்க்கலாமா? இன்னும் ஒரு பக்கத்துல. சரியா, அந்த சுப்பிரமணிய பாக்குறதுக்கு ஒரு ஆட்கள் வராங்க, அதான் கேட்டாங்க. இப்ப டீ குடிக்கிறாங்களா? அதே கோயில்ல இருந்து பக்கத்துல இன்னொரு கோயில்ல இன்னும் ஒரு டீ பிஸ்கெட் குடிப்பாங்களா? குடிச்சுட்டு கொஞ்சம் லஞ்சுக்கு போவாங்களா? இப்ப நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள போனா போயிடணும். சரி சாமி. காரையடி பிள்ளையாரன்னு சொன்னா காட்டுவாங்களா? சரி சரி சரி. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடந்தானே? போய்கொண்டு அவனுக்கு தெரியா, அவன் பேர சும்மா சாதாரணமான ஒரு நாய் நிற்கிட்டு தான் இதே உதச்சிட்டு இருக்கான். அதுக்கு சீரா குறவுதான் தெரியும் அவனுக்கு. அதை டெலிமரா அவன் பயிரங்க மன்னிப்பு கேட்டான். நானும் பார்த்தேன். உங்களோட கருத்து என்ன? அதுக்கு என்ன சொல்றேன்? நீங்க அது செஞ்சு சரியா? தெரியாம செஞ்சாது பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு செஞ்சா தப்பு. தெரியாம செஞ்சா நீ அவர் பயிரங்க அதால நீ மன்னிச்சு விடலாம். காரடி பிள்ளையாருக்கு போய் கொண்டிருக்கோம். ஒரு ஆள் வழிகாட்டி கொண்டு போகிறாரு. அங்கதான் இப்போ சுப்பிரமணியன் நிற்காண்டி சொல்றாங்க. பாப்பு போய் எங்களுக்கு முன்னுக்கு போகிற பைக் தான். பார்த்து அங்கிருந்து இங்கே ஹாரத்துக்கு வந்தேன். சுப்பிரமணியம் பார்ப்போம். சுப்பிரமணியம் பார்க்க தான் வந்தீங்க? நாங்களும் வந்து உங்கள்கிட்ட சரியா கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கோயிலடி உங்களை நானும் சந்திச்சு நானும் அவர் சுப்பிரமணியம் பார்ப்போம் உண்டு. எடுத்து வந்தீங்களா? ஓ வாங்க. சரி பார்ப்போம். வாங்க. இவர் தான் எங்களுக்கு வழி காட்டினவர். அப்போ எங்களுக்கு விடம் தெரியாது வாரத்துக்குள்ள. சரி பார்ப்போம் உள்ள வேறு. காரையடி பிள்ளையார் கோவில். இங்கே தானே சுப்பிரமணி நிற்காருங்க. பார்ப்போம் உள்ள போய்.
சாமி சுப்பிரமணிய சந்திக்கு வந்து நாங்க நிக்கிறோம். சுப்பிரமணியம் உள்ளுக்க நிற்கிறார். உள்ளுக்கு நிக்கிறோம். ஓ நிற்கிறார். இப்போ சந்திக்க பஜனை முடியத்தான் சந்திக்கலாம். எத்தனை நாள் பயணம்? யாழ்ப்பாணம் சன்னதியில் இருந்து போன மாதம் 23ஆம் தேதி அங்கேருந்து வெளிக்கிட்டு வட்டப்பழையம்மன் வடமராஜ போய் திருவோணமலைக்கு போய் இப்படியே சுற்றி வாழ்ந்து இப்படியே கதுகாமல் போகிறோம். ஓ சுப்பிரமணியம் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. சுப்பிரமணியம் வட்டாப்பழம்மனுக்கு முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் தான் தொடர்ந்து வந்தவர் எங்களோட. தொடர்ந்து வந்து நாங்கள் திரியாக்கி கொண்டு வந்து அவருக்கு ஏழாமல் போயிட்டுது. ஏழாமல் போனால் கூட ஒரு பொண்ணிட்ட கூட இதை கொண்டே ஒரு டாக்டர்கிட்ட காட்டி சுகமாக்கி வைக்கிறாண்டு. அவன் டாக்டர் கொண்டே காட்டி செயலன் எல்லாம் ஏற்றிக்கிட்டு சுகமாக்கி எல்லாம் வைக்க கட்டி வச்சு போட்டு விட்டான் இருக்கட்டு போல திருப்பி சல்லியம்மன்கிட்ட வந்துச்சு. சல்லியம்மன் கடலை கடக்கிறோம் கடற்கரில் நிற்குது. அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். சேர்த்து கொண்டே வாரார். எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் சுப்பிரமணியம் பண்ணா எல்லாரும் வந்து பாக்குறாங்க கொள்றாங்க போறாங்க. ஏதோ முருகன் கதுகாமத்துல வரையும் வரணும் நினைச்சு போறோம். நான் 2003ஆம் ஆண்டிலிருந்து உகந்தையில நடந்த நான் குடசாமி சித்தரெல்லாம் பார்த்தேன். நான் எல்லா சித்தரையும் சந்திச்சேன். நான் 2003ஆம் ஆண்டு. இந்த வருஷம் செல்ல சன்னதியில இருந்து நடந்து வாரேன். பஜனை நடந்து கொண்டிருக்கு உள்ள பாருங்க. பஜனை நடந்து கொண்டிருக்கு. உள்ளதான் சுப்பிரமணியம் இருக்காரு நினைக்கிறேன். சுப்பிரமணி நித்துடப்பா டயர்டா இருக்கு அவரு. சுப்பிரமணிய பார்க்க வந்தா? ஓமாம்மா பார்க்க வந்தேன். சுப்பிரமணியன் நல்லா அழகா இருக்கு. ஓ அவருக்கு கடை, அவருக்கு கடையா இருக்கு. அதான் அவர் பழக்க. எங்கிருந்து வரீங்க சாமி? எவ்வளோ சாமி நீங்க? காரது தானே. எப்படி சுப்பிரமணியம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கிறார். அழகான தூக்கத்தில் மித்ரோண்டு பண்ணி பார்த்து போகணே. ஆமாம் அழகா இருக்கிறார்.
மழை தாரும் ஐயா கல்லூரிலே சென்றாரிலே வடிவேலனே முருகா கல்லூரிலே சென்றாரிலே வடிவேலனே முருகா எல்லோரதும் வினை தீரவே கிடைத்தோடி வா முருகா எல்லோரையும் வினை தீரவே கிடைத்தோடி வா முருகா கருணை கடலே கதிர்வேலா கருணை கடலே கதிர்வேலா அருணகிரியின் குருநாதா கருணை கடலே கதிர்வேலா கருணை கடலே கதிர்வேலா அருணகிரியின் குருநாதா அருணகிரியின் குருநாதா கருணம் மிகு உன்னருளைத்தா கருணம் மிகு உன்னருளைத்தா கருணம் சுப்பிரமணிய பார்க்கலையா? பார்த்தா எப்படி இருக்காரு அடுக்காது வணக்கல ஓடுறாரு உடம்பு சவுப்பு படுக்காது எப்படி இருக்கு சுப்பிரமணி? சுப்பிரமணி எப்படி இருக்கு? எல்லாரும் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் என்ன நித்திர கலையில் ஆளுங்க இப்போ அனுப்பிக்காரண்ணா சுப்பிரமணி அட நித்திர ஒரு ஆளு நித்திர கலையில் ஆளுக்கு என்ன பஜனை முடிஞ்சு எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. சுப்பிரமணி கடும் டேடில் இருக்காரு. எல்லாம் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்காங்க. பாருங்க சுப்பிரமணியை எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்காங்க சுப்பிரமணி. நித்திரையை கலைக்காங்கடப்பா சுப்பிரமணி. வணக்கம் சாமி. வணக்கம். உங்களோட ஜாத்திரையை பற்றி சொல்லுங்க சில வார்த்தைகள். வேலுமேவல் சகோதரி விலங்கு உலகமெல்லாம் யாழ் தொண்டமான செல்லச்சந்தையிலிருந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:40 அளவிலே வழிகிட்ட பயணம் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டத்தை வந்தடைந்திருக்கின்றோம். அம்பாறை மாவட்டம் சித்தி விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்திருக்கின்றோம். இந்த பயணத்திலே எனக்கு கலகல சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? சுப்பிரமணியம் என்றவர் வந்தவர், அவருக்கு சில நோய்வாய்ப்பட்டது, அப்படியெல்லாம் நடந்திருக்குது. 125 அடியார்களோடு நான் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த முறை சரியான சிரமத்தின் மத்தியில் தான் இந்த யாத்திரையை நான் வந்து கொண்டிருந்தேன். இந்த சுப்பிரமணி தான் இப்போ உலகளாவிய ரீதியில் கொஞ்சம் இப்போ இதாக இருக்காரு. இப்போ அவர்கிட்ட இப்போ முருகனை வேண்டி முருகன் பக்தர்கள் எல்லாருமே இப்போ அவர் தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. முல்லைத்தீவு மாவட்டம் ஊட்டங்கரை கற்பா விநாயகர் ஆலயத்தில் தான் எங்களை சந்தித்தவர். சந்தித்த பிறகு முறைப்பு பிள்ளையாரில் தான் நாங்கள் அடையாளம் கண்டோம். இன்னொரு சாமி கிளியன் சாமி என்றவர்கள் முதல் டீ ஒன்று வச்சார், பேருந்து பிஸ்கெட் வச்சார், பேருந்து வெரஞ்சாமிகிட்ட கேட்டார், எனக்கு ஒரு பட்டுட்டாக எல்லாம் முருகன் துணை நிற்பார் உங்களுக்கு. இந்த சுப்பிரமணியம் என்று அவரே பெயர் ஊட்டி அவரே பராமரித்து கொண்டு வரேன். நான் கவனிப்பது குறைவு. நேற்றையில் இருந்தால் எனக்கு அந்த சுப்பிரமணியத்தின் பாசம் எப்படி என்று தெரியப்பட்டேன். நீங்கள் தான் நானும் வலுவேன், எனக்கு அப்படி தான் இருக்குது. நானும் முருகன் பக்தன் தான். அவ்வளவு இதில்
பயணம் நல்லா நடக்கும் எல்லாமே. சில வார்த்தைகள் எங்களுக்கு சுப்பிரமணியை பற்றி சில சொல்லுங்களேன், எங்களுக்கு அவரை பற்றி வந்த கூட பாதையில் அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் இப்போ இதை தாண்டி இப்போ காட்டு பாதைக்குள்ளேயும் போகிறீர்கள். நாங்கள் சுப்பிரமணியம் என்று சொல்லப்பட்டது ஒரு முருகன் தெய்வம் தான். அது ஏகப்பட்ட இதுகள் இருக்கலாம். அவர் ஒரு ஜாத்திரை அந்த கோயிலேருந்து ஒரு ஆள் ஜாத்திரை செய்யலாம் என்று சில நேரம் சரணடைந்திருப்பார். அது மூலமாகத்தான் இவர் வந்தாரோ தெரியாது அப்படின்னு நான் கருதப்படுகிறேன். சுப்பிரமணியம் என்றது ஒரு பேசும் பொருளாக மாறிட்டுது. முருகன் தான் வந்திருக்காரோ? முருகன் தான் அவரை அனுப்பியிருக்கிறார் போலடக்கு எங்களுக்கு. அப்படி என்றால் நான் நினைத்து கொண்டு அவரை வளைத்து கொண்டு வரேன். நாங்கள் எங்கே அரோரா போடுறோமோ அந்த இடத்திலே அவன் ஒளிம்பிடுவான். எந்த சாமத்திலையும் 12 மணி என்றாலும் 1 மணிக்கும் சில நேரம் நான் ஜாத்திரையை அரோரா போடுவேன், 2 மணிக்கும் அரோரா போடுவேன். அந்த அரோரா சத்தத்திலே அவன் ஒளிம்பிடு ரெடி ஆகிடுவான். எந்த ஆலயத்துக்கு போகிறோனோ அந்த ஆலயத்தின் வாசலில் போய் நிற்பான். நீங்க போகும்போது அவரு வர நான் வேல் எந்த பின்னுக்கு எந்த வேல் வந்து பின்னால வந்தாலும் அவன் வாசல்ல காத்திருப்பான். இந்த வேல் வந்தாத்தான் போவன். அது சரி. அப்படி ஒரு வியப்பாவே இருக்கு இன்னைக்கு நேரம். எனக்கே ஒரு ஆச்சோனியா இருக்கு. இப்படி ஒரு காட்சி இந்த முறை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். இவ்வளவு ஆக்களை கண்டும் அமைதியா இருக்குண்டா, அது ஒரு பெரிய விஷயம். கடவுள் வரம் தான் அது. எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு ஏரியாக்களையும் வந்தாலும் அவன் ஒரு நாள் போக மாட்டான். அப்படியே காலுக்குள்ள தான் எந்த சாமியான என்னுடைய இல்லை எந்த அடியாரோடையும் அவன் காலுக்குள்ளேயே வந்து கொண்டிருப்பான். சுப்பிரமணியம் பாவண்டா காலுக்க வருவான். அடுத்தது முருகனை பற்றியும் கதிர்காமத்தை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுங்க. கதிர்காமத்தில் சொல்ல வேணுமெண்டா கன விஷயம் சொல்லலாம். நாங்கள் சென்றடைகிறது எங்களுக்கு மெயினான பிரச்சனை உகந்த மேல பிரச்சனை தான் எங்களுக்கு இப்போ மெயின் பிரச்சனை. கதிராமன் சென்றடைகிறது பெரிய விஷயம் இல்லை. கதிராமத்தில் பாதை துறப்பது தான் எங்களுக்கு பெரிய சிக்கல். ஏன்னா நான் 58 நாளாக அடியாரை கூட்டிக் கொண்டு வரேன். இதே முறை இந்த போன வருஷமும் எங்களுக்கு இதே சம்பவம் நடந்தது. 5 நாள் பாதை என்று சொல்லி திடீரென்று 30ஆம் தேதி துறக்கிறேன்னு சொல்லி அறிவித்து போட்டு 2ஆம் தேதி அறிவித்தவர்கள். அப்போ எனக்கு பாதை காணாது. கழுதாவளை பிள்ளையார் கொம்பு பிள்ளையார் கேட்டாதிக கொம்பு பிள்ளையாரில் வச்சு தான் நான் ஒரு சத்தியப்பமாக்கையும் கூப்பிட்டு MP சாணியன் ஐயாவையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு உடனடியாக சொன்னவர்கள் ஆளுநரோட கலைச்சு தான் 30ஆம் தேதி துறக்கிறோம் என்று சொல்லி 30ஆம் தேதி துறந்தவர்கள். இந்த முறையும் எங்களுக்கு 4 நாள் பாதை காணாது. ஏனென்று சொன்னால் கதிராமன் சென்றடைகிறதுக்கு 4 நாள் பாதை எனக்கு 70 வயதுக்கு மேற்பட்ட உத்தியோகர்கள்லாம் இந்த யாத்திரையில் வரார்கள். ஸ்கூல் பிள்ளைகளோ இல்லை குமர் பிள்ளைகளோ நாங்கள் அழைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லாம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் எங்கள் யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் 55 நாளாக. அதுவும் கொடியேற்றத்தை முன்னிட்டு தான் அதுகள் ஆவலோட முருவா கந்தாண்டு ஓசம் விட்டு கொண்டு வருகிறார்கள். அப்போ எங்களுக்கு அந்த காட்டுப்படி காணாது பாதை. ஏனென்றா இது எங்களுக்கு எந்த அமைப்பாக இருந்தாலும் எந்த அரசாங்க இதாக இருந்தாலும் எந்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் எங்களுக்கு இதை மாற்றி அமைக்கணும். இனி வரும் காலத்தில் என்றாலும் எங்களுக்கு 10 நாள் வேணும் பாதை சரியாக. 10 நாள் தான் அந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு 10 நாள் பதிவிட்டுகள் அப்புறம் என்று சொல்லி ஒவ்வொரு முன்னுக்கு 10 நாள் வேணும். எங்களுக்கு இந்த 10 நாள் பாதை கட்டாயமாகி கொண்டிருக்க வேணும் எந்த ஆண்டிலையும். யாழ் மாவட்டத்திலேருந்து தான் நீண்ட பயணம். நாங்கள் 2 மாதம் வேலையோ வெட்டியோ பிள்ளைகளோ குட்டிகளோ விட்டு இதுக்கண்டு முருகன் என்று சனம் சாய்மார் அடியார்கள் கொடுக்குற சாப்பாட்டையும் சுமிக்காமல் என்னத்தை சாப்பிட்டாலும் முருகனை சந்திக்கணும் தான் அவங்க ஆவலோட போய்கொண்டிருக்கிறாங்க. சுப்பிரமணிய இப்போ எல்லா மக்களும் எப்படி வரவேற்காங்க? சுப்பிரமணியத்தை பொதுவாக ஜாத்திரா குழுவினை வரவேற்காட்டிக்கும் சுப்பிரமணியத்தை எந்த அடியார்களும் பெரிய வரவேற்பாக இருக்குது. சுப்பிரமணியத்தை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. சுப்பிரமணியம் எங்கள்கிட்ட வருவார் என்று நாங்கள் கண்ணிலையும் எதிர்பார்க்கவில்லை. தானாவே தானாவே நாங்கள் கதிராம வலிமலை ஏற்றணுன்ற நம்பிக்கையில் நாங்கள் கூட்டிக்கிட்டு போகிறோம். ஆனால் கட்டாயம் கதிராமம் கொண்டு போகணுன்ற நம்பிக்கையில் நேற்று எனக்கு பின்னேரத்திலேருந்தே உறுதியாகிட்டுது. கதிராமம் கொண்டு போகணுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. இலங்கையில் மட்டுமில்லை, இப்போ உலக நாட்டில் எல்லாரும் இப்போ சுப்பிரமணியன்றக்குள்ள அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ கதிராமத்திலையும் இப்போ உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க நிறைய பேர். எனக்கு கதிராமத்தான் ராத்திரி அடித்தார். சிங்களத்தில் கழிச்சால் எனக்கு அவரை விளங்க இல்லை. நான் பேருந்து பின்னேறன் சிங்கள மொழி ஒரு சௌர தம்பியராக இருக்கிறேன். அவரை கொண்டு நான் மொழி கற்பனை சொல்லிட்டு வச்சுட்டேன். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ அடுத்த இருந்து இப்போ எங்கள் பயணம் உங்களோட பயணம்? அடுத்த பயணம் எங்களுக்கு நந்தவன பிள்ளையார் ஆலயத்தில் மதியமும் இரவு மாவடி காரதீவு முருகன் கோயிலும் அடுத்த நாள் மறுபுறம் அக்கரைப்பட்டுக்கு செல்லுவோம்.
அக்கரைப்பட்டு முருகன் கோயில், பின்னேரம் தம்பட்டை கடற்கரை தம்பட்டையை, அதே மாதிரி 7ஆம் தேதி உகந்தியை போய் சென்றடைவோம், 8ஆம் தேதி உகந்தை சென்றடைவோம், 10ஆம் தேதி காட்டு வழிகளை இறங்குவோம். அடுத்து இந்த சுப்பிரமணிக்கு வரக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்த இடையில கேள்விப்பட்டேன். அது ஒரு சின்ன சௌரமொழி தான். அவர் நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவர் எதிர்பார்க்காமல் தான் அடித்தாரா இல்லை எதிர்பார்த்து அடித்தாரான்னு எங்களுக்கு தெரியாமல் வீடியோ கார்டு வைரல் ஆகி கொண்டிருக்கு. கட்டாயமாக அதால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது. நாங்கள் அதை ஷோட் பண்ணி கொண்டு வந்த நாங்கள் அதுக்கு மேற்பட்டு அவர் வேணுமென்று தான் அடித்தார். அது சும்மா தான் வந்து நின்றது. எனக்கு நாங்கள் இப்படி ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு தான் சம்பவம் நடந்தது. கண்மூடி முழிக்கிறதுக்கெல்லாம் நடந்தது. அவர் வேணுமென்று அடித்தாரோ இல்லை இல்லை தெரியாமல் அடித்தாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு மன்னிப்புக்கு கனகான டியூட்டிபிக்காரர் தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை பற்றி கலைக்கவும் இல்லை. முருகன் பார்த்துக் கொள்வார் எல்லா அடியார்களும் பிரச்சனைப்படாது பெரியவர் சொன்னார்கள். நானும் அதை கட்டுப்பட்டு வந்தேன். இது வீடியோக்காரர் யூடியூபிக்காரர் இந்த டிக்டாக் செய்கிறார்கள் தான் இந்த போட்டு அதனால எங்களுக்கு நாங்கள் நோக்கி போகிறோம் கதிராம பிரச்சனைகள் எந்த இடத்துலையும் எந்த சௌர மொழியும் இருக்கலாம். யாழ்ப்பாணத்தில் தமிழ் மொழி இல்லை, இந்தியாவில் எல்லா மொழியும் இருக்குது. அப்போ நாங்கள் பிரச்சனைகளை வளர்க்கக்கூடாது ஓட்டு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கதிராமத்தை நோக்கி போகணுன்ற ஆகியோடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கட மக்கள் இப்போ அம்பாறு மக்கள் அன்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி கிடைக்கும்? மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு, நல்ல சந்தோஷம். எல்லாரும் ஆதரிக்காங்களா? பெரும்பாலும் எல்லா இடமும் நல்ல ஏனைய சௌரமொழி முஸ்லீம் ஆக்களும் நல்ல வரவேற்பு. எங்களுக்கு பொல்மோட்டையில் எங்களுக்கு தண்ணி தந்தாங்க, மத்தாப்பழம் பட்டி தந்தாங்க, ஜூஸ் கிடச்சி தந்தாங்க முஸ்லீம் ஆக்கள். நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் வந்தோம். ஏன்னா யாத்திரையில் வந்து ஜாதி மதம் இல்லை தானே. அப்போ நாங்கள் எல்லாரோடையும் வெண்பாத்தான் போகணும். ஏன்னா நாங்கள் ரோட்டு வழியை செல்கிற ஆக்கள் தானே. அப்போக்கு அவங்களையும் நாங்கள் முறிக்கலாது, எங்களையும் நாங்கள் முறிக்கலாம். நல்ல வரவேற்பு. புல்மோட்டை முருகன் கோயிலையும் அவங்களாம் இரவு சாப்பாட்டுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்தவாங்க அந்த கோயில் ஆலயத்துக்கு. சொன்னதுமே அவங்களோட இந்த பயணம் இனிதி நிறைவேறணும்னு சொல்லி நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட பொன்னான நேரங்களில் என்னோட நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து ஆள் சரியாக நித்திரியாக தான் இருக்காரு. அளவா நடும்புறா பாருங்க அப்படி எழும்புறாரு. ஓ அளவா எழுவு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் அப்படி படுத்துறாப்பா. ஓ கிடையாது, அப்படி எழுந்துடு. அரோராண்ட சத்தம் கேட்டோடனே எழும்புறாப்பா. எங்கட வீட்டையும் இது வேற போல ஒரு ஆள் இருக்காரு. இவ்வளோ நேரம் தூங்கினாள் அரோராண்ட சத்தம் கேட்டோடனே எழுப்பி தர்றப்பா போறதுக்கு பயணம். எனக்கு வியப்பா இருக்கு பார்க்குற நேரம். சரி பயணம் பிறகு போதும். அவங்களோட எல்லாரும் வலிக்கிறாங்க போறதுக்கு. பார்த்தா சுப்பிரமணி பார்த்தாச்சா? எப்படி இருக்கு சுப்பிரமணி? நல்லா தானே நல்லா இருக்கு. சுப்பிரமணி பார்க்க தான் வந்தா நீங்க போய்? ஓ நாங்களா தான் வந்தோமா? சந்தோஷம். நன்றிம்மா, நன்றி.
ஓ சுப்பிரமணியம் முன்னுக்கு போறாரா சாமி? நல்லா செய்யறாங்க மக்கள், நிறைய ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எம்பரப்பில் காசு எல்லாம் கொடுத்தாங்க. ஓ நல்ல மக்கள் உழவு வரவேற்காங்க. நாங்க நின்ற அந்த கோயில இருந்து வேற இன்னொரு பக்கத்துல உள்ள ஒரு கோயில் தான் எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க. சுப்பிரமணியம் முன்னுக்கு போய் கொண்டிருக்காரு, வழிகாட்டி சொல்ல போறாங்க. நாங்க வந்து யாரும் முன்னுக்கு வந்தா சுப்பிரமணியனே பாருங்க, எல்லாரும் ஒருத்தர் போகல, அவர் கோயிலுக்குள்ள ஓரத்துக்கு ரெடி ஆகுறாரு. இல்ல இந்த சுப்பிரமணியத்தை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் ரெடியாகிட்டு இருக்காங்க. காரதீவு ஸ்ரீ நந்தவ சித்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு இன்றைய தினம் தொண்டமார சிலச்சனி ஆலயத்திலிருந்து பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்ற 10 அடியார்கள் தற்சமயம் ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சுப்பிரமணியம் என்று அழைக்கப்பட்ட சாமி அவர்களும் இன்றைய இந்த பாத யாத்திரையுடன் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய ஆலயத்தில் வருகை தந்து இவருடைய மதியம் பூசையுடன் அன்னதானம் எல்லாம் நடைபெற்று வளமையான ஒரு அன்னதானம் நடைபெற்று தற்சமயம் இவர்கள் நேரமாக மாவடி ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்துக்கு இவர்கள் செல்வார்கள். ஒவ்வொரு வருஷமும் மாறுவாங்களா? இவர்கள் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் நம்முடைய ஆலயத்துக்கு மதியம் விருந்து விசாரம் இந்த ஆலயத்தில் நடைபெறும். எல்லாரும் வந்திருக்காங்க. இருந்தும் இந்த முறை அவங்க இந்த வருஷம் சிறப்பாக இருக்கு. சுப்பிரமணியன் இந்த முறை என்னண்டா எல்லாரும் சுப்பிரமணியம் என்ற ஒரு ஆள் பாரதன்றது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அதோட ஒரு பக்தி தன்மை
சத்தமையும் கூடிக்கொண்டிருக்கிற நிலைமை கொண்டு உருவாயிருக்கு. ஓ அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. நன்றி. எல்லாருமே சுப்பிரமணியர் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஓ அவர் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க எல்லாரும். என்ன சொல்லுங்க. இப்போ நாங்கள் நின்ற இடத்துலேருந்து இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. இது பிள்ளையார் கோயில் தான். வேலை உள்ளே கொடுக்க போகிறாங்க. கொடுத்து மதிய பூசைக்கு பிறகு அவங்க போகக்குள்ள வேலை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். யாத்திரை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சுப்பிரமணியம் எப்படி இருக்காரு? என்ன
சுப்பிரமணிய பார்க்க வந்தா இல்லை பிள்ளையார் பார்க்க வந்தா? சுப்பிரமணியம் எல்லாம் வேலை பார்க்க வேலை பார்க்க வந்தா? இல்லை நீங்கள் சுப்பிரமணிய பக்கத்தில் நிற்கிறீங்க. சுப்பிரமணியம் பார்க்கல எல்லாம் பார்க்க தான் வந்தாங்க. என்னம்மா? ஓ ஓ ஏன்னா இப்படி ஒரு மக்கள் எல்லா இடம் நான் போய் நிறைய இடம் நிறைய மக்கள் சுப்பிரமணியம் தான் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நாங்க மேல்சாமி மரம் இங்க வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள வழி அனுப்புறோம். அதே நேரம் இந்த முறை அதிசயமாக சுப்பிரமணிய சாமி வந்திருக்காரு. அவரையும் பார்வையிட்டு வர வைக்கிங்க. வேற பெரிய நீங்க அறிஞ்ச விஷயம் என்ன சரி சொல்ல முடியுமா? அறிஞ்ச விஷயம் இப்ப வேற நாய்கள் வந்து வேற நாய்கள் மாதிரி தெரியும். ஆனா இவர் வந்து வித்தியாசமாக சாமிமாரோட வந்து கொண்டே இருக்காரு. அப்ப நான் அதிசய நாயன்ட்டு தானே சொல்லணும். அப்ப அங்கிருந்து இதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு தானே பிள்ளையார் கோயில். அங்கிருந்து எல்லாருமே நான் வரக்குள்ள தூங்கிட்டா நித்துரு உள்ள எழும்பே இல்லை. அவங்க அரவரா சத்தம் போட்ட உடனே அவர் தானே எழும்புறாரு. அப்படி எழுப்பிட்டு அப்படியே நடந்து முன்னுக்கு போறாரு. அது முன்னுக்கு தான் வந்தார். அப்படி எனக்கு பாக்குறதுக்கு ஒரு இதா இருந்தது. ஒரு அதிசயம் தான். நான் வந்து எல்லாரும் இப்ப சில நாய் தொடையில அது ராக்கள் நிக்கக்குள்ளேயும் அமைதியா இருக்குல்ல. இப்ப நம்ம தொட்டு பார்க்க கூடாதுல நம்மளுக்கு அன்பளிப்பு கழிக்கிறது. சின்ன பிள்ளைகள் ஆர்வம் பார்த்து கொண்டு இருக்காங்க எல்லாரும். ஓஹோ பிள்ளைக்கையும் இல்ல கதிராம போகலையா? அப்ப நீங்க நாங்க இப்ப இந்த நடக்கிறதா இருந்தேன். காரடி பிள்ளையார என்ன காப்பு முடிய இந்த சாமி மேலோட போய் அவங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டு போறேன். அப்ப சுப்பிரமணியோட சேர்ந்து போறேன். நான் இந்த நடக்கிறதா இருந்தப்ப இந்த எண்ணெய் காப்பு காரடி பிள்ளையார முடிச்சிட்டு 30ஆம் தேதி இவங்க எந்த சாமி மேல இந்த இடத்துல நிக்காங்க பார்த்துட்டு அவங்களோட நடவாத தொடங்க. சரிம்மா நன்றி நன்றி. இவர் கதிர்காமம் பெறுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கற்பக பிள்ளையார் கோயிலிருந்து நாங்கள் முறைப்பு வழியாக செல்லும்போது பூதம்பயல் சந்தி என்னும் இடத்தில் இவர் காட்சி அளித்தார். அப்போ ஒரு வைரவர நாய் வடிவத்தில் தான் வந்தார். நாங்கள் முறைப்பில் ஒரு பிள்ளையார் கோயிலில் காலை போசனமும் மதிய போசனையும் எடுத்துவிட்டு அங்கு இவர் அந்த யாத்திரை வந்த அடியார்களிடம் நிறைய பக்தர்களோடு இணைந்து கொண்டு தரிசனங்களை பெற்று அதோடு தொடர்ந்து குமுளமனை கொட்டுக்குணத்து பிள்ளையாருக்கு இவர் எங்களோடு சென்று வந்து அன்றிலிருந்து இன்று வரை வந்தமர்ந்த கோயில்களிலிருந்து யாத்திரையாக சென்று நான் இதுவரை இப்போவும் ஒரு அதிசயமாக பார்த்துள்ளேன். நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்குள் போகும்போது இவர் எங்களைப் போலவே சாமியை தரிசித்து கொண்டு வருகிறார். நான் இப்போ மட்டுமில்லை இவரை நான் ஒரு 10-15 கோயிலில் பார்த்துட்டேன். இவர் இந்த முல்லைத்தீவில் மண்ணிலிருந்து வர அந்த ஒரு சாமியார் என்று தான் இவரை நான் கருதக்கூடிய இவரை நான் என்று கூடி சொல்லலாது. இவர் ஒரு எம்பெருமானாக ஒரு அடியவராக கோயில்களை தரிசித்து வருகிறார். நன்றி வணக்கம். எப்படி இருக்காரு சுப்பிரமணியன்? நல்லா இருக்காரா? சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. எல்லா பக்தர்களும் நான் போன 2 கோயிலுக்கு வந்தேன். நான் இப்போ இது ஒரு கோயில், இதுக்கு மேலே ஒரு கோயிலுக்கு போனேன். இப்போ எல்லா பக்தர்களும் நிறைய பேர் இந்த சுப்பிரமணிய சுவாமியை தான் பார்க்க வராங்க. அவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் வந்து பார்க்காங்க. உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மிருகத்தின் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறன்றது எல்லாராலையும் முடியாத விஷயம். அடுத்தது எங்களோட பயணம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வந்து விடைபெறேன் நான் உங்கள் லிங்கா. பாய்.